ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு நம்ம மல்லிசையில என்னடா விறுவிறுப்பா சுவாரஸ்யமா காரஸ்வரமா சும்மா சொட்ட பார்க்க போறோம் பாக்குறீங்களா? ஆமாங்க, மல்லி இருக்காரு பாத்தீங்களா? அவங்க வந்துட்டு விஜய் வேணான்னு சொல்லியோ அந்த வீட்டை விட்டு போகாம அங்கேயே இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு இரிட்டேஷன் ஆகுது. ஏன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு கேவலமா பேசி அங்க நிக்கணும் என்னங்க அவசியம்? போடா என் தக்காளி டொமேட்டோ சாஸ் விட்டு போகாம அங்கேயே இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய்க்கு அடிச்சிருக்க ஜாக்பாட்டு. ஆமாங்க, விஜய்க்கு வந்து ஜெர்மனி ப்ராஜெக்ட் ஒன்று பெரிய பல்க் ப்ராஜெக்ட்டுங்க, பக்காவா மாட்டிக்கிச்சு. தலைமை மேனேஜர் சொன்ன கேட்ட உடனே அப்படி குழு 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 சிலி சிலி சிலுன்னு பிச்சுக்குன்னு வராருங்க. ஆபீஸ்ல இருந்து எங்கடான்னு பார்த்தா வீட்டுக்கு போயிட்டு நம்ம ராஜேஸ்வரி காலில் புசுக்குன்னு வந்து அக்கா என்ன ஆசீர்வாதம் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல, என்னடா என்னாச்சு அப்படின்னு கேட்க, அக்கா எனக்கு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு, அதாவது அந்த ஜெர்மனி ப்ராஜெக்ட் கைவிட்டு போக நினைச்சு பாத்தீங்களா, அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிச்சுக்கா, இந்தாங்க ஸ்வீட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜேஸ்வரியா வாங்கிட்டு புக்கில் போட்டு திங்குறாங்க. உடனே நம்மளோட வெண்பா கிட்ட சொல்றாங்க, டாடா மல்லியம்மாவுக்கு கொஞ்சம் கொடுங்க, அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ராஜேஸ்வரி அகத்தாலமா சொல்றா, இவ்வளவு ஸ்வீட் இருக்குல்லப்பா, கீழே விழுந்துச்சு நினைச்சு அவளுக்கு ஒரு பீஸ் கூட என்ன ஆயிரு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம விஜய் கொடுப்பாருன்னு பார்த்தா கொடுக்கலீங்க. வேணா எடுத்துக்கோன்ற மாதிரி எகத்தாலமா கேவலமா நடத்துறாருங்க. இதை பார்த்த உடனே விஜய் ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு வெறி எனக்குள்ள வந்துருச்சு. பட் என்னதான் வெறி வந்தாலும் எங்க அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க, தீனால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு, அதனால கோபத்துல எந்த வார்த்தையும் விட்டுறாத மகனே, ஓகேவா? அதனால பார்த்து சூதானமா நடந்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நான் அந்த மாதிரி தான் நடந்துக்க போறேன். அதனால விஜய் எதுவும் திட்டதா இல்ல. ஸோ இப்போதைக்கு இப்படிதான் போயிட்டு இருக்கு, ஓகேங்களா? இதுக்கப்புறம் சீரியல்ல என்னென்ன விறுவிறுப்பா சுவாரஸ்யமா காரசாரமா நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம், பார்க்க போறோம், பழக போறோம். சரி வாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ராஜேஸ்வரி இருக்காங்க பாத்தீங்களா, இந்த ப்ராஜெக்ட்ல குட்டிய குழப்பி மல்லிக்கு ஒரேடியா ரிவீட்டு பெரிய ஆப்பா வைக்க போறோம் பாரி ரஞ்சிதா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அப்படியே சுள்ளுன்னு ஏறுதுங்க. இதுக்கப்புறம் மல்லிசில என்னன்னா விறுவிறுப்பா சுவாரஸ்யமா நடக்குது அப்படின்ற விஷயத்தை அடுத்த அப்லோட் பண்றேன். இது நடுவில் நேற்று பர்த்டே செலிப்ரேஷன் மொக்கையா போச்சு, கெத்தா சூப்பரா போச்சுங்க. அந்த வீடியோ லிங்க் பண்ணி விடுறேன், விருப்பம் இருக்கிறவங்க பாருங்க. தேங்க்யூ so much. டாடா, see you, bye bye. Hey, उधर से जाओ, you come from there. हाँ, क्लास करने का. வாடா, நல்ல தாண்டா இருக்கு, வாடா எடிட் பண்ணிக்க அப்புறமா. இல்ல சார், காரணம்